வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறோம். தமிழ் புத்தாண்டான இன்று தமிழகம், இந்தியா, உலக முழுவதும் உள்ள தமிழர்கள் மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டை வரவேற்று தற்போது கொண்டாடி கொண்டு இருப்பதாகவும், இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் கோயில்களில் பலர் பூஜைகள் செய்து கொண்டிருப்பதாகவும், இதேபோல் கோவை மாவட்டம் காட்டூர் மாரியம்மன் கோயிலில் 1.25 கோடி பணம் மற்றும் தங்க வைர நகைகள் அலங்காரத்தில் அருள்வளித்த அம்மனை இந்த படத்தில் பார்க்கலாம். இந்தியாவில் இன்று 4 மொழிகளின் புத்தாண்டு கொண்டாட்டம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், புத்தாண்டு கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதை போல் கேரள மாநிலத்தில் விஷு என்ற புத்தாண்டு பண்டிகையை அவர்கள் சிறப்பாக நடத்தியதாகவும், மேற்கு வங்க மாநிலத்தில் நவபாஷ் என்ற புத்தாண்டை அவர்கள் வரவேற்று இன்று கோலாகலமாக கொண்டாடியதும், அதேபோல் அசாம் மாநிலத்தில் பியு என்ற புத்தாண்டை அவர்கள் வரவேற்று அம்மக்கள் சிறப்பாக கொண்டாடியதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ் நாட்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்தி வரும் இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த கோரியும், உடனே போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் வகையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் ஊடகவியலாளர் ஒருவர் உள்ளிட்ட 4 தமிழர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி உள்ளதாகவும், நேற்று பிரதமர் வீட்டு முன்பு அங்கு போராட்டம் நடந்ததால் ஆஸ்திரேலிய மக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், இப்படிப்பட்ட கொடுமை ஆஸ்திரேலிய இலங்கையில் நடப்பதை கண்டு ஆஸ்திரேலிய பிரதமர் முதல் சாதாரண ஆஸ்திரேலிய மக்கள் வரை அதிர்ச்சி அடைந்து இலங்கைக்கு எதிரான ஒரு திருப்பம் அங்கு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக மெல்போர்னில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ்நாட்டில் இலங்கை இராணுவத்தினர் பெண்களையும் குழந்தைகளையும் மக்களையும் காக்கும் ஒரே நோக்கத்தோடு தமிழக முழுவதிலும் இருக்கும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 100 பெண்கள் சென்னையில் 2வது நாளாக உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்த மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 118வது பிறந்த தினம் இன்று இந்தியா முழுவதும் மிக விமர்சனமாக கொண்டாடப்பட்டதாகவும், டெல்லியில் இந்திய ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்கள் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் டெல்லியில் அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. தற்போது தமிழகத்தில் சிவகங்கை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக காரைக்குடி வந்தபோது அங்கு திடீரென்று ஒரு நபர் அவர் மீது உருட்டுக்கட்டை வீசியதாக காரைக்குடியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் இன்னும் 3 மாதத்தில் சட்டசபை தேர்தல் வரும் என்று செய்தியாளர்களிடம் கூறியதாக தருமபுரியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அங்குள்ள ஜெயின் சாமியார் ஆச்சாரிய வித்யா சாகர் மகாராஜியிடம் ஆசி பெற்றதாக போபாலில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் ராணுவ உயர் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முழு பாதுகாப்பிற்காக 3 அடுக்கு ராணுவ பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் வராமல் தடுப்பதற்கு முழு முயற்சியும் தடுப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டெல்லியிலிருந்து செய்திகள்
விளையாடிக் கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்முவில் பனிப்பாறை சறுக்கியதில் அதில் சிக்கி ராணுவ வீரர்கள் 7 பேர் பலி ஆனதாகவும் 10க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் பலரை பனிப்பாறைக்கு இடையில் தேடி வருவதாக ராணுவ தரப்பிலிருந்து செய்திகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் கோகட் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ மகன் சிங் ஜாதவ் இவர் சாம்பல் பள்ளத்தாக்கு பகுதியில் பிண்டா மாவட்டத்தில் காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை சரமாரியாக துப்பாக்கிகள் தீவிரவாதிகள் சுட்டதாக போபாலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மக்களவை தேர்தலில் முதல் கட்ட ஓட்டுப்பதிவு நடைபெறும் 124 தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. மக்களவை தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 17 மாநிலங்களில் உள்ள 124 மக்களவை தொகுதிகளுக்கு 16ஆம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பத்திரிகை துறைகள் மற்றும் ஊடகங்கள் தேர்தலின் வெற்றி வாய்ப்புகளை பற்றி இனி செய்தியாக வெளியிடக்கூடாது என்றும் அதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் விலகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்களின் கடந்த 3 மாதங்களாக அவர் அமெரிக்காவை ஆண்ட விதம் மக்களுக்கு மிகவும் நம்பிக்கையை ஊட்டி இருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து 3 ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருப்பதாகவும் இவை ராணுவத்துக்கு பயன்படும் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வட கொரிய நாடு இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மீண்டும் ஒரு ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சோமாலிய கடற்கொள்ளையர்கள் மீண்டும் 3 கப்பலை கடத்தி சென்று விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் சோமாலியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ராணுவத்தினருக்கும் அரசுக்கும் எதிரான போராட்டக்காரர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்ட பின்னணியில் தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் அபிஷித் பெஜ்வர் தெரிவித்து இருப்பதாகவும் இந்த கலவரத்தில் ஒருவர் உயிர் இழந்ததாகவும் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களின் மெழுகு பொம்மை மும்பையில் பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்ட போது திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு அந்த மெழுகு பொம்மைக்கு அருகில் இருந்து படம் எடுத்துக் கொண்டதை இந்த படத்தில் காணலாம். மலேசியா நாட்டில் நடந்த ஹாக்கி போட்டியில் வெற்றி கோப்பை பெற்ற இந்திய அணி இன்று தாயகம் திரும்பியதாகவும் டெல்லியில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 14 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டம் இருப்பதும் வங்காள விரிகுடாவில் ஒரு சுழல் மேகம் வருவதை பார்க்கலாம். அது இன்னும் வருவதற்கு குறைந்தது 12 மணி நேரமாவது ஆகும். ஆனால் அந்த சுழல் தமிழகத்தை தாக்குமா இல்லாட்டினா ஆந்திராவுக்கு சென்று விடுமா என்பது நாளை படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.